வணக்கம், நான் ஜெயின் பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்காக இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்ஸில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, அதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த சேனலுக்கு கரஸ்பாண்டிங் வெப்சைட் bankingminutes.com. அந்த வெப்சைட்டில் இந்த சேனல் இருக்கிறத விட இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது சேவிங்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு மிக சிறந்த ஆப்ஷன். ஒரு எஃப்டி அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாலே அது உங்களுடைய சேவிங்ஸ் பழக்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு ஸ்டாண்டர்டான சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல உங்க மணி இருக்கிறத காட்டிலும் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்ல இருந்துச்சுன்னா அதுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்ல உங்க மணியை நீங்க போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னாலே அந்த மணியில நான் கை வைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம ஒரு எஃப்டி அக்கௌண்ட்டோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்கான செக்யூரிட்டி உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேங்க்ஸ்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி டெபாசிட் அக்கௌண்ட்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட்டையோ இல்ல லோன் இன்ட்ரெஸ்ட்டையோ வந்து அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு எஃப்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் மெச்சூரிட்டி வரைக்கும் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். இடையில பேங்க்ஸ் வந்து எத்தனை வாட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றிருந்தாலும் அது வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஏதாவது ஒரு பேங்க்ல நீங்கள் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பேங்க்லேயே எஃப்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அந்த பேங்க்ல உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லீடிங் பேங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட ஆப்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ஆப்ஸ் மூலியமாகவே எஃப்டி அக்கௌண்ட்ஸ் ஆர்டி அக்கௌண்ட்ஸ்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்படி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐயோட யோனோ ஆப்பில் யோனோ ஆப் மூலியமாக ஒரு எஃப்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு டெமோ வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை கார்டில் கூட நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இல்லை சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் விருப்பப்படுற பேங்க்கில் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இல்லை, ஆனால் அந்த பேங்க்கில் நான் வந்து ஒரு எஃப்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் சாத்தியம் தான். ஏன்னா எஃப்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் வந்து கேஒய்சி ப்ராசஸை கோத்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எஃப்டி அக்கௌண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல் டைப் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் எஃப்டி அக்கௌண்ட். இது வந்து ரொம்பவே பாப்புலர். ஒரு எஃப்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலே பொதுவான மக்கள் பெரும்பாலான மக்கள் வந்து சூஸ் பண்றது இந்த எஃப்டி அக்கௌண்ட் தான். இந்த அக்கௌண்ட்டோட டென்யூர் என்னன்னா 7 நாள்லேருந்து 10 வருஷம் வரைக்கும் உங்களோட பணத்தை வந்து குறிப்பிட்ட வட்டிக்கு நீங்க போட்டு வைக்கலாம். இதோட வட்டி விகிதம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க மணி போட்டு வைக்கிறத விட அதிகமாகவே இருக்கும். ஆனால் ரீசெண்டாக வந்து எஃப்டி அக்கௌண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது உண்மைதான். இருந்தாலும் இந்த ஸ்டாண்டர்ட் எஃப்டி அக்கௌண்ட் வந்து மக்கள் மத்தியில் ரொம்பவே பாப்புலர். அடுத்தது சீனியர் சிட்டிசன் எஃப்டி. நீங்கள் வந்து ஒரு சீனியர் சிட்டிசன், உங்களோட வயசு வந்து 60 வயசுக்கு மேலே அப்படின்னா நீங்கள் ஒரு சாதாரண ஸ்டாண்டர்ட் எஃப்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதை காட்டிலும் சீனியர் சிட்டிசன் எஃப்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் அதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. இதில் என்ன அப்படி பெனிஃபிட் அப்படின்னா சாதாரண ஸ்டாண்டர்ட் எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட்டை விட சீனியர் சிட்டிசன் எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகம். அது மட்டும் இல்லாமல் டென்யூர்லையும் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். இது வந்து பேங்க்குக்கு பேங்க் மாறுபடும். ஸோ நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்கில் இதை பற்றி விசாரிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஃப்ளெக்ஸி எஃப்டி ஆர் சேவிங்ஸ் ப்ளஸ் எஃப்டின்னு கூட இதை சில பேங்க்ஸில் சொல்லுவாங்க. இது எப்படின்னா ஒரு எஃப்டி அக்கௌண்ட், ஆனால் அது வந்து உங்களோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் கூட இணைஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்ஸி எஃப்டி அக்கௌண்ட் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் மணி வச்சிருக்கிறதுக்கான பெனிஃபிட் ப்ளஸ் எஃப்டி அக்கௌண்ட்டில் மணி வச்சிருக்கிறதுக்கான பெனிஃபிட் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா எஃப்டி அக்கௌண்ட்டில் மணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம். ஸோ அந்த பெனிஃபிட் இதில் கிடைக்கும். அதே மாதிரி சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் மணி வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் நினச்சப்பலாம் அந்த மணியை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். எஃப்டி அக்கௌண்ட்டில் அப்படி பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஃப்ளெக்ஸி எஃப்டியில் நீங்கள் நினச்சப்பெல்லாம் மணி வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் வித்ட்ரா பண்ணாமல் வச்சிருக்கிற மணி வந்து உங்களுக்கு ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏர்ன் பண்ணும். அதுதான் இந்த ஃப்ளெக்ஸி எஃப்டி. ஸோ இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னா ஒவ்வொரு பேங்க்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டையே வந்து ஒரு ப்ளஸ் அக்கௌண்ட்டாவோ ஒரு எஃப்டி அக்கௌண்ட்டாவோ கன்வெர்ட் பண்ணி இல்லை லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து எஸ்பிஐயோட சேவிங்ஸ் ப்ளஸ் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அந்த அக்கௌண்ட் என்னன்னா ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான், ஆனால் அது வந்து ப்ளஸ் இட் ஹேஸ் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் எஃப்டி அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் மணிக்கு மேலே அந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் நான் டெபாசிட் பண்ணேன், இல்லை வேற யாராவது என்னோட கிளையன்ட்ஸ் வந்து மணி போடுறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் மணிக்கு மேலே இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000 ஆர் இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 10,000 வந்து கட் ஆகி மேலே எஃப்டி அக்கௌண்ட்டில் போய் விழுந்துடும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மணி வந்து ஒரு எஃப்டி அக்கௌண்ட்ல இருக்கிற மணி மாதிரியே ட்ரீட் பண்ணப்படும். அதாவது ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். அட் த சேம் டைம் அந்த மணியை நான் வித்ட்ரா பண்ணுறேன், சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து எனக்கு 10,000 ரூபாயும் எஃப்டி அக்கௌண்ட்டில் வந்து 15,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா நான் இன்னைக்கு வந்து 12,000 ரூபா வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா 12,000 ரூபா வித்ட்ரா பண்ணிக்கலாம் தாராளமாக. கொஞ்சம் மணி வந்து எஃப்டி அக்கௌண்ட்லேருந்து திரும்ப ஷட்டில் ஆகி சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் விழுந்துடும். அடுத்தது கியூமுலேட்டிவ் ஃபிக்ஸட் டெபாசிட். நீங்கள் வந்து உங்களோட மணியை இன்னும் நல்லா க்ரோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த டெபாசிட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து டெபாசிட் பண்ணிடுவீங்க. அந்த அமௌண்ட் ஆஃப் மணிக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து குவார்ட்டர்லியாவோ இல்லை இயர்லியாவோ காம்பவுண்ட் பண்ணப்படும்.
பண்ணப்படும். அப்படி காம்பவுண்ட் பண்ணப்படுற இன்ட்ரெஸ்ட் திரும்ப அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ண மணிக்கு இல்லாமல் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து ஃபிக்ஸட் டெபாசிட் அமௌண்ட்டாக கன்சிடர் பண்ணப்பட்டு அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து வளரும். ஸோ உங்கள் மணி வந்து சூப்பராக க்ரோ ஆகும். அதனால் உங்கள் மணியை நீங்கள் க்ரோ பண்ணணும், ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டெபாசிட் அக்கௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்தது நான்-கியூமுலேட்டிவ் ஃபிக்ஸட் டெபாசிட். இப்போ நான் சொன்ன கியூமுலேட்டிவ் ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், ஆனால் அது மாதிரியே தான் அது ஃபங்க்ஷன் பண்ணும். எப்படின்னா இதுலயும் நீங்க குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் மணியை டெபாசிட் பண்ணிடுவீங்க. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து குவார்ட்டர்லியாவோ இயர்லியாவோ கால்குலேட் பண்ணப்படும். அப்படி கால்குலேட் பண்ணப்படுற இன்ட்ரெஸ்ட் வந்து குவார்ட்டர்லியாவோ இயர்லியாவோ இல்ல மந்த்லியா கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு பே அவுட் ஆயிடும். ஸோ இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பென்ஷனரா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் மணி இருக்கு, உங்களோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இருக்கு, அதை வந்து நீங்க இதில் டெபாசிட் பண்ணி மாசம் மாசம் எனக்கு வந்து என்னுடைய மாச செலவுக்கான ஒரு தொகை வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் நீங்க சூஸ் பண்ணலாம், நான்-கியூமுலேட்டிவ். ஸோ தட் உங்களுக்கு மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பே அவுட் ஆகும். ஸோ அது உங்களுக்கு மாத வருமானம் மாதிரி கிடைக்கும். அடுத்தது டாக்ஸ் சேவர் ஃபிக்ஸட் டெபாசிட். ஸோ நார்மலாக உள்ள எந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்லையும் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடையாது, அதாவது டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடையாது. ஸோ அதில் ஏர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நம்ம டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். டாக்ஸ் பெனிஃபிட்டோட உங்களுக்கு வந்து டெபாசிட் ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் பிபிஎஃப் ஆர் சுகன்யா சம்ரிதி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு தான் போகணும். பட் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே டாக்ஸ் சேவர் பெனிஃபிட் உள்ள மாதிரியான அக்கௌண்ட் தான் இந்த டாக்ஸ் சேவர் எஃப்டி அக்கௌண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் 1.5 lakhs வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் எஃப்டியில் நீங்கள் சேவ் பண்ணி அதுக்கான டாக்ஸ் பெனிஃபிட்ஸை நீங்கள் பெற்றுக்கலாம். ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா, நீங்கள் டாக்ஸ் சேவர் எஃப்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதில் போட்டு வச்சிருக்கிற மணி வந்து 5 yearsக்கு லாக் ஆயிரும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் அதை வந்து மெச்சூரிட்டிக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணவே முடியாது. அவ்வளோதாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லாம் இதுதான். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு எஃப்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை இப்போ நான் சொன்ன பெனிஃபிட்ஸை வச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்றதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த சாய்ஸை நீங்க எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தவறாம bankingminutes.com சைட்டை விசிட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.